ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக இருக்கிறது சாதாரண ஒரு காரியம். ஆனால் இறைவனே ஒரு மனிதரோட நட்புகள் ஆசைப்பட்டான் அப்படிங்கிறது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த மாமனிதர் தான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். அவங்க இறைவனுடைய இஸ்லாத்தை எடுத்து வைக்கும்போது அந்த நாட்டு மன்னன் அவங்கள தண்டிக்கிறதுக்காக நெருப்பு கொண்டு தூக்கி போடுறான். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க இறைவன் எந்த உதவியும் கேட்கல. என்னுடைய இறைவன் எனக்கு என்ன நாடுறானோ அது என்னை வந்து அடையும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட இருந்தாங்க. இறைவன் அவங்களை வந்து காப்பாற்றினான். 80 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையும் அவங்களுடைய மனைவியும் கொண்டு பாலைவனத்தை விட்டு வர சொல்றான். அந்த கடலை அப்படியே எடுத்துட்டு கொண்டு விட்டுறாங்க. இந்த அடர்ந்த பாலைவனத்தை கொண்டு என்னுடைய குழந்தையும் மனைவி விட்டுட்டு வர சொல்றியே, யார் பாதுகாப்பு கேட்கல, விட்டு வர சொல்றான். அதுக்கப்புறம் மக்காவை கட்டி பிடிச்ச பிறகு அல்லாஹ் வந்து உலக மக்களுக்கு அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஹஜ்ஜி செய்ய அழைப்பு கொடுங்கன்னு சொல்றான். அந்த மலைக்கு மேலே இருந்து அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த மலைக்கு மேலே அழைப்பு கொடுத்தா பக்கத்து தெரு கூட கேட்காத, நீ உலக மக்களுக்கு அழைப்பு கொடுக்க சொல்றியே, எப்படி சாத்தியம்? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கல. அவங்க அன்னைக்கு கொடுத்த அழைப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லார் கதையும் கேட்டுட்டு இருக்குது. அந்த குழந்தை வளர்ந்து கொஞ்சம் பெரிய குழந்தை ஆகுது. 7 வயசு ஆகும்போது அந்த குழந்தை அறுத்து பயிரிட சொல்றான். என்னோட ஒரே பையனை அறுக்க சொல்றியே, எதுவுமே கேட்கல. இறைவன் சொல்லிட்டான், அறுக்க துணிஞ்சிட்டாங்க. பிறகு இறைவன் அந்த குழந்தையை காப்பாற்றுறான் அப்படிங்கிறது வரலாறு. அதோட நினைவாகத்தான் இன்னைக்கு நம்ம குர்பான் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள் செய்த தியாகத்தை நம்ம போற்றுவோம். இறைவன் என்ன சொன்னாலும் அதை அப்படி கேட்டு அப்படி செயல்படுத்துறவங்க தான் இப்ராஹிம் நபி. பல நபிமார்களை இறைவன் இந்த பூமிக்கு அனுப்பிக்கிறான். அதில் நிறைய நபிமார்கள் இறைவன் கேள்வியும் கேட்டுக்கிறாங்க, இது எப்படி செய்யறது அப்படின்னு. ஆனால் இப்ராஹிம் நபி எந்த கேள்வியும் கேட்காம இறைவனை முழுமையாக நம்பினாங்க. அவன் என்ன சொன்னாலும் அப்படி செஞ்சாங்க. அதனால தான் அவங்களுக்கு தன்னுடைய நண்பர் நல்லா சொல்றான். ஸோ அந்த மகத்தான மனிதரை போற்றும் வகையில் நம்ம குர்பான் கொடுக்குறோம். இதே நம்முடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளட்டும். அனைவருக்கும் தியாகத்திற்கு